السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னைய சமுதாயங்களுடைய வரலாறுகளிலே நமக்கு ஏராளமான படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். நாங்கள் சம்பவங்களை காதுடாக கேட்கின்றோம். அல் குர்ஆன், ஹதீஸ், வரலாறுகளில் சொல்லப்பட்ட சம்பவங்களை நாங்கள் செவிமடிக்கின்றோம். வெறுமனே அந்த சம்பவங்களை நாங்கள் கேட்டு உணர்ச்சி வசப்படுவதோ மெய்சிலிருப்பதோ மாத்திரம் கிடையாது. அந்த சம்பவங்களின் ஊடாக நாங்கள் படிப்பினை அடைந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையாக எடுத்து நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர். இந்த மனித சமூகத்திற்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெரும் ஒரு வழிகாட்டி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டலை விட சிறந்த வழிகாட்டல் கிடையாது. அவர்களுடைய ஒழுக்கத்தை விட சிறந்த ஒழுக்கம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிலே உங்களுக்கு அழகான வழிகாட்டல் உள்ளதாக என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னாக்களை, அவருடைய வாழ்க்கை வழிமுறையை தன்னுடைய வாழ்வில் எடுத்து நடப்பாரோ நிச்சயமாக அவர் இந்த துனியாவிலும் நாளை மறுமையிலும் வெற்றி அடைவார். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை, சுன்னாக்களை புறக்கணித்து வாழ்வாரோ அவர் அழிவிலே சென்று விடுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்ற வேண்டும். இமாம் ஜுனைத் அல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அத்தரீகு இலல்லாஹி மஸ்தூதா இல்லா அலல் முக்தஃபீன ஆசார ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளை, சுன்னாக்களை கட்டாயம் பின்பற்றியாக வேண்டும் என்பதாக ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றுவதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய ஒருவர், பின்பற்ற ஆர்வம் கொள்ளக்கூடியவர் கட்டாயம் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை, சுன்னாக்களை கற்றையாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன விடயங்களை நமக்கு ஹலால் என்று கூறினார்கள், என்னென்ன விடயங்களை ஹராம் என கூறினார்கள், என்னென்ன விடயங்களை வாஜிப் என்று கூறினார்கள், என்னென்ன விடயங்களை சுன்னாக்கள் என்று கூறினார்கள் என்பதை கட்டாயமாக ஒரு மனிதன் அறிந்து அவற்றை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்ற ஆர்வம் கொண்டவர், பின்பற்ற ஆசைப்படக்கூடியவர் கட்டாயமாக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய போதனைகளை கற்று அவற்றை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னாக்களை முழுமையாக வாழ்க்கையிலே பின்பற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த நன்மக்களில் என்றும் எங்களை ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.